கற்பகவிருட்சம் நீ குருநாதா காமதேனு நீ குருநாதா கற்பகவிருட்சம் நீ குருநாதா காமதேனு நீ குருநாதா கானம் பாடிட ஞானம் தந்தாய் கானம் பாடிட ஞானம் தந்தாய் ஞான குருநாதா பதம் பணிவேன் ஞானம் பாடிட ஞானம் தந்தாய் ஞான குருநாதா பதம் பணிவேன் கற்பகவிருட்சம் நீ குருநாதா காமதேனு நீ குருநாதா புவனகிரியில் வேங்கடநாதனாய் குருநாதா நீ அவதரித்தாய் புவனகிரியில் வேங்கடநாதனாய் குருநாதா நீ அவதரித்தாய் வேதகாகம அற்புதமாக நீ பயின்றாய் வீணையை அழகாய் மீட்டிடுவாய் ஸ்ரீராமன் புகழை பாடிடுவாய் ஸ்ரீராமன் புகழை பாடிடுவாய் ராம ராம சீதாராமா கற்பகவிருட்சம் நீ குருநாதா காமதேனு நீ குருநாதா மாஞ்சாலியம்மனின் அருள் பெற்றாய் துங்கபத்ரா நதி கரையில் தியானம் செய்திட மாஞ்சாலியம்மனின் அருள் பெற்றாய் துங்கபத்ரா நதி கரையில் தியானம் செய்திட ஆர்வம் கொண்டாய் ஆனந்தமாக கண்ணனின் தாமரை ஆர்வம் கொண்டாய் ஆனந்தமாக கண்ணனின் தாமரை பதங்களில் நீ கலந்தாய் கண்ணனின் தாமரை பதங்களில் நீ கலந்தாய் கற்பகவிருட்சம் நீ குருநாதா காமதேனு நீ குருநாதா இன்று குருவாரம் என்கிற வியாழக்கிழமை குரு பூர்ணிமா தினம் கொண்டாடும் நாள். மகாவிஷ்ணுவே வேதவியாசராக அவதாரம் செய்தவர். சாதுர்மாசிய விரதம் என்று இன்று முதல் மடங்களில் குருமார்கள் அனுசரிப்பார்கள். வேதங்களின் தலைவி ஸ்ரீ காயத்ரி மாதா. காயத்ரி மந்திரத்தில் 26 எழுத்துக்கள் உள்ளதால் காயத்ரி மாதா என்று அழைக்கப்படுகிறாள். இதை ஒரு தடவை படித்தாலும் அல்லது ஒரு தடவை சொன்னாலும் மிகப்பெரிய உயர்வு நிலை உண்டாகும். காயத்ரி முகத்தில் அக்னி, முன்னெற்றியில் பிரம்மா, ஹிருதயத்தில் விஷ்ணு பாதுகாப்பாளராகவும் தலைக்கவசம் சிவாவாகவும் இருப்பதனால் தேவதைகள் தெய்வங்களுக்கெல்லாம் காயத்ரி மாதாவாக விளங்குகிறாள். ஓம் ஸ்ரீ சர்வ தேவதா ஸ்வரூபிணியை நமோஸ்துதே.